ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கில் முக்கியமாக இருக்கக்கூடிய 2 கோர்சஸ்ன்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கும். இந்த 2 கோர்சஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதை பற்றி மெயினாக படிப்போம், எதை ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அல்காரிதம்ஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களும், பிக் டேட்டாஸில் வந்து எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களும் மேஜராகவே இருக்கும். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதை பற்றி லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்களாக மேஜராக இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் +2 முடிச்சிருக்கோம். +2ல் கம்பல்சரி மேத்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும். நீங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கலாம், இல்லை ஒகேஷனல் குரூப்பில் படிச்சிருக்கலாம். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு கம்பல்சரி பாடமாக இருக்குது. அதே மாதிரி 4 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாக இந்த AIDS கோர்ஸ் வந்து இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் வந்து எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஒரு மிஷினுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மனித தேவை இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செய்யக்கூடியதாகும். கார் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதனோட வேலைகளை செய்யும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து வச்சுருப்போம். ஆக்சுவலி இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 12th வந்து கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் குரூப், அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாலும் சரிங்க, செகண்ட் குரூப் எடுத்தாலும் சரி, மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். AML அடுத்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான டியூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸாக இருக்குங்க. இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு AIDSல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் பற்றியும், அதே மாதிரி டீப் லேர்னிங் பற்றியும், அல்காரிதம்ஸை பற்றியும் மெயினாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டேட்டாஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். பைத்தான் லாங்குவேஜஸ், அதர் லாங்குவேஜஸ்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய சிலபஸ் வந்து உங்களுக்கு மெயினாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸ் ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் காலேஜஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு ஒரு 1 lakh-லேருந்து 2 lakh வரைக்குமே வந்து ஃபீஸஸ் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ வந்து எது மாதிரியான ஜாப்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைவேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய ஐடி செக்டார்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமேசான், கூகுள், HCL, மைக்ரோசாஃப்ட், இது மாதிரி பெரிய கம்பெனிஸ் இருக்குது, நார்மலான கம்பெனிஸ் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்கன்னா 15 லட்சத்துக்கு மேலே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசிக் ஸ்டார்டிங்கில் வரீங்க அப்படிங்கிறப்போ இயர்லி 3 to 5, 6 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்கம் எடுக்கலாம். இது AML பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சிலபஸ் வந்து எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர் டாபிக்கை மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பற்றி படிப்பீங்க, டீப் லேர்னிங் பற்றி படிப்பீங்க, நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி படிப்பீங்க, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றி படிப்பீங்க. AML பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா பெர் annum பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து 3 lakh-லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வருஷம். உங்களுக்கு 3 lakh-லேருந்து உங்களை எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 4, 5 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து ஏறிக்கிட்டே போகுங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மற்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸை பொறுத்துங்க. ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் AIDS முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ பிடெக்கில் வந்து AIDS படிக்கிறீங்க. அடுத்து ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் சயின்ஸ் பண்ணலாம். மாஸ்டர் இன் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் AIDSஓ இல்லை டேட்டா சயின்ஸோ, சைபர் செக்யூரிட்டியோ, இல்லை மிஷின் லேர்னிங்கோ, இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கூட எடுத்து நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் தாராளமாக பண்ணலாம். அண்ட் PhD லெவல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக PhD லெவலில் கூட AIDSல நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இது மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IBPS எக்ஸாம்ஸ் இருக்குது, SSC எக்ஸாம்ஸ், DRDO, ISRO, இது மாதிரியான செக்டார்ஸில் கவர்மெண்ட் லைனில் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சைடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன தேர்வுகள்லாம் இருக்குன்னு இப்போ பார்க்கலாமாங்க. உங்களுக்கு DRDOன்னு சொல்லுவாங்க, விஞ்ஞான பொறியாளர்னு சொல்லுவாங்க, ISROன்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். NIC, அடுத்து பார்த்தீங்கன்னா RBIன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதில் நீங்கள் வந்து தேர்வாகலாம். அடுத்து வந்து கிராஜுவேட் ஆப்ஜெக்ட் டெஸ்டிங் இன்ஜினியரிங் கேட் எக்ஸாம் இருக்குங்க. ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைடு போகிறீங்க அப்படின்னா என்னென்ன ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து DRDOவில் ஒர்க் பண்ணலாம், ISRO ஒர்க் பண்ணலாம், NICயில் ஒர்க் பண்ணலாம். அந்த கவர்மெண்ட் பேஸ்டு AI ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாங்க. மிஷின் லேர்னிங் அண்ட் பில்டிங் அண்ட் அல்காரிதம் டெவலப்மெண்ட்டுங்கிற ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாங்க. இதே நீங்கள் ப்ரைவேட்டில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெசிஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபினான்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஃபில்மேக், நெவிடியான்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டெஸ்லா, ஆப்பிள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. ஆனால் வந்து AI ரிசர்ச்சராக கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரோபோட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க.
பிஇ முடிச்சிட்டேன், அடுத்து வந்து நான் ஜாபுக்கு போகல, அடுத்து ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எம்டெக்கில் வந்து எம்டெக் ஆர் எம்எஸ்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனாக எடுத்து பண்ணலாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 கோர்ஸ் பற்றின ஒரு முழுமையான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.